மேக்ஸில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக நாம் என்ன பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, இது வரைக்கும் 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்ஸு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நாம் எதை படித்தா நமக்கு அதிகமாக மார்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நேற்று 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் 2 மார்க்கும் 5 மார்க்கும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதை நான் ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இருக்கக்கூடிய 8 மார்க் சம்ஸில் நாம் ஜியாமெட்ரி அண்டு கிராஃப் இந்த ரெண்டையும் நம்ம நல்லா பார்க்கணும். சரிங்களா? பின்னாடி சொல்லிட்டு வரேன் கிராஃபை பற்றி. இப்போ ஜியாமெட்ரியில் நமக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்துடணும். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து அதிகமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதில் 4.10 இது கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி 4.11, 4.17, 4.18, அப்புறம் 4.19, 4.30 and 31, 4.30 and 4.31. இந்த சம்ஸில் ரொம்ப முக்கியமான சம்ஸ் எது அப்படின்னா இப்போ 4.19 ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குவார்ட்லி எக்ஸாமு, ஆஃப் இயர்லி, ஆனுவலு, மிட்டமு, அப்புறம் ரிவிஷன்ஸு, இதில் எல்லாம் கம்பல்சரி இந்த கொஷின்ஸ் வரும். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் எக்ஸசைஸில் நமக்கு 4.1 எக்ஸசைஸில் 10, 11, 12, 13 இந்த 4மே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 4.2 எக்ஸசைஸில் 4.2ல் 11, 12, 13, 15, 11, 12, 13, 15 இந்த இதுவும். அதே மாதிரி 4.4ல் எதுனா 12, 13, 14, 15, 16. அப்போ இவ்வளோ சம் பார்க்கணுமா சார் அப்படின்னா கம்பல்சரி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸில் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2, 4, 6, 7 சம்மையும் அதில் கிராஃபில் ஒரு 6 சம்மு நமக்கு வரும். மொத்தம் 7 + 6 13 கணக்கு நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கிட்டா 8 மார்க்கை உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும். மார்க் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வணக்கம், நான் கதிரவன். இங்கே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கிராஃப். அந்த கிராஃபில் என்னென்ன சம்மு வரும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸில் அதாவது பயிற்சி கணக்குகளில் நமக்கு 3.47 இது ரொம்ப முக்கியம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3.48 இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 3.50, 3.52, 3.54 மற்றும் 3.55 இந்த 1, 2, 3, 4, 5, 6 கணக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கணக்கு. அதனால் ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ நாம் எதில் வர்றோம் அப்படின்னா எக்ஸசைஸில் 3.15 அதில் நமக்கு 1, 2, 3, 4, 6 1, 2, 3, 4, 6 இந்த சம்மில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 3 இதில் ஒரு 6 சம்மு, இதில் ஒரு 5 சம்மு, மொத்தம் 11 சம்மு நமக்கு இருக்குது. 11 சம்மு படித்தீங்கன்னா இதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு சம் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அடிக்கடி நமக்கு கேட்குற கேள்விகள் எதுனா 3.47, 48, 50, 52 ரொம்ப அதிகபட்சமாக நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்வி. இது எல்லாம் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, அதிலிருந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ 3.16 அதை பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸசைஸுப்பா எக்ஸசைஸ் 3.16 அந்த 1ல் 1 3 5 6 1வது கணக்கில் சப்டிவிஷன் 1 3 5 6 1 3 5 6 இந்த சம்மும் நமக்கு ரொம்ப முக்கியமான சம்மு. அதுக்கப்புறம் 4 5 6 7 8 4 5 6 7 8 மொத்தம் இத்தனை சம் இருக்குது. இத்தனை சம்மில் நீங்கள் செலக்டடாக ஒரு 5 சம்மு 6 சம்மு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி அதிலிருந்து நமக்கு ஒரு சம்மு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் பப்ளிக் கொஸ்டின்ஸ், பழைய பப்ளிக் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்.